السلام عليكم ورحمة الله وبركاته. விளக்கப்பட்டுள்ளன உணவுகள். தடை செய்யப்பட்ட உயிரினங்கள். திருக்குரானில் தடை செய்யப்பட்ட இவற்றை தவிர வேறு சில உயிரினங்களை உணவாக உட்கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளனர். அந்த தடையும் இறைவன் புறத்திலிருந்து வந்த தடைதான். அதையும் விளங்கி நாம் கடைபிடிக்க வேண்டும். உயிரினங்களில் எவற்றை உண்ணலாம், எவற்றை உண்ணலாகாது என்ற பிரச்சனை மிகவும் சிக்கலானதாக மக்கள் மத்தியில் கருதப்படுகிறது. இதை உண்ணலாமா, இதை உண்ணலாமா என்ற கேள்விகள் முஸ்லிம் பத்திரிகைகளில் அதிகம் இடம்பெறுவதை காண்கிறோம். உண்மையில் இது மிகவும் எளிமையான விஷயமாகும். சில அடிப்படைகளை மட்டும் நாம் அறிந்து கொண்டால் உயிர் பிராணிகளில் எவற்றை உண்ணலாம், எவற்றை உண்ணக்கூடாது என்பதை நாமாகவே அறிந்து கொள்ள இயலும். கடல்வாழ் உயிரினங்கள். உயிர் பிராணிகளில் ஒரு வகை கடல்வாழ் உயிரினங்கள். கடல்வாழ் உயிரினங்களில் எவற்றை உண்ணக்கூடாது என்றால் அப்படி எதுவுமே இல்லை என்பதுதான் இதற்கான விடையாகும். கடல்வாழ் உயிரினங்களில் விலக்கப்பட்ட ஒன்று கூட இல்லை. கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே ஹலால்தான். சில மார்க்க அறிஞர்கள் நண்டு, சுறா, திமிங்கலம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது என்று கூறுவதை யாரும் நம்ப தேவையில்லை. ஏனெனில் இவ்வாறு கூறுவதற்கு குரானிலும் ஹதீஸிலும் எந்த ஆதாரமும் இல்லை. அவர்களாகவே கற்பனை செய்துதான் கூறுகிறார்கள். கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அல் குரான் 5:96. பசுமையான மாமிசத்தை நீங்கள் புசிப்பதற்காக அவன்தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அல் குரான் 16:14. கடல் நீரில் செத்தவைகளும் கூட ஹலால் என்ற ஹதீஸை முன்னர் குறிப்பிட்டுள்ளோம். கடல்வாழ் உயிரினங்களில் செத்தவை உள்ளிட்ட அனைத்துமே ஹலால் என்பதற்கு இவை சான்றுகளாக உள்ளன. கடல்வாழ் உயிரினங்களில் ஏதேனும் உண்ண தடை செய்யப்பட்டது இருந்திருந்தால் அதை அல்லாஹும் அவனது தூதரும் தான் கூற வேண்டும். வேறு எவருக்கும் ஹராமாக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹும் அவனது தூதரும் கடல்வாழ் உயிரினங்களில் எந்த ஒன்றையும் ஹராம் என அறிவிக்கவில்லை. பறவை இனங்கள். இரண்டாவது முக்கிய உயிரினம் பறவை இனமாகும். பறவை இனத்தின் பெயர்களை பட்டியல் போட்டு இவை ஹலால், இவை ஹராம் என்று குரானிலும் ஹதீஸிலும் கூறப்படவில்லை. ஆயினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவை இனத்தில் எவை ஹராம் என்பதற்கு பொதுவான அளவுகோலை தந்துள்ளனர். மிக்லப்புடைய ஒவ்வொரு பறவையையும் உண்பதற்கு நபிகள் நாயகம் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி. நூல் முஸ்லிம். மிக்லப் என்ற சொல்லுக்கு நகம் என்று சிலர் பொருள் கொள்கின்றனர். பாய்ந்து பிடித்து வேட்டையாடுவதற்குரிய நகங்கள் என்பதுதான் சரியான பொருளாகும். ஏனைய உயிரினங்களை வேட்டையாட பயன்படும் நகங்கள் எந்த பறவைகளுக்கு உள்ளனவோ அவை உண்ண தடை செய்யப்பட்டவையாகும். கழுகு, பருந்து, வல்லூறு போன்ற பறவைகள் ஏனைய உயிரினங்களை தமது நகங்களால் வேட்டையாடுகின்றன. இது போன்ற பறவை இனங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கோழி போன்ற பறவை இனங்களுக்கு கூரிய நகம் இருந்தாலும் அவை செத்தவற்றை உண்ணும்போதுதான் துணைக்கு நகத்தை பயன்படுத்தும். உயிரினத்தை, அதாவது புழு பூச்சிகளை வேட்டையாட தனது வாயையே பயன்படுத்தும். எனவே ஏனைய உயிரினங்களை வேட்டையாட நகங்களை பயன்படுத்தும் பறவைகள் தவிர மற்ற அனைத்து பறவைகளும் உண்ண அனுமதிக்கப்பட்டவையாகும். பெயர் தெரியாத பறவை நமக்கு கிடைத்தால் அது வேட்டையாடுகிறதா, அதற்கு நகங்களை பயன்படுத்துகிறதா என்று கவனித்து அப்பறவை பற்றி முடிவுக்கு வந்துவிடலாம். எவரிடமும் கேட்க தேவையில்லை. விலங்கினங்கள். விலங்கினங்களை பொறுத்தவரை பன்றி பற்றி குரானில் கூறப்பட்டுள்ளது. வீட்டுக் கழுதை ஹராம் என்று புகாரி 4217, 4215 ஆகிய ஹதீஸ்கள் கூறுகின்றன. புகாரி 4215வது ஹதீஸில் வீட்டுக் கழுதை ஹராம் எனவும் குதிரை ஹலால் எனவும் கூறப்பட்டுள்ளது. இவை தவிர மற்ற விலங்கினங்களை பற்றி எவ்வாறு முடிவு செய்வது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான அளவுகோலை நம் முன்னே வைத்துள்ளனர். விலங்கினங்களில் எவற்றுக்கு கோரை பற்கள் உள்ளனவோ அவற்றை உண்ணக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஸஹ்லமா ரலியல்லாஹு. நூல் புகாரி 5781, 5530. மேற்பகுதியில் உள்ள பல்வரிசையின் முன்பற்களில் 4 பற்களுக்கு பின்னுள்ள பல் கோரை பல் எனப்படும். கோரைப்பல் என்பது மற்ற பற்களை விட நீளமாக இருக்கும். மனிதனுக்கு கூட மற்ற விலங்கினங்கள் அளவு இல்லாவிட்டாலும் கோரை பல் இருக்கிறது. மேல் பகுதியில் அமைந்துள்ள பற்களில் வலப்பக்கம் ஒரு பல்லும் இடப்பக்கம் ஒரு பல்லும் மற்ற பற்களை விட நீளம் அதிகமாக இருக்கும். இப்படி கோரைப்பல் எவற்றுக்கு உள்ளதோ அதை நாம் உண்ணக்கூடாது. ஆடு, மாடு போன்றவற்றின் பற்கள் அனைத்தும் சமமான உயரம் கொண்டதாக அமைந்திருக்கும்.
பூனை, நாய், சிங்கம், புலி போன்ற விலங்குகளுக்கு 2 பற்கள் மட்டும் மற்ற பற்களை விட மிகவும் நீளமாக இருக்கும். இந்த அளவுகோலை விளங்கிக் கொண்டால் எவற்றை உண்ணலாம் என்பது எளிதில் விளங்கிவிடும். கழுதையை பொறுத்தவரை அதன் பற்கள் வரிசையாக இருந்தாலும் இந்த அளவுகோலில் அவை அடங்காவிட்டாலும் அதை குறிப்பிட்டு ஹராமாக்கிவிட்டதால் கழுதைக்கு இந்த அளவுகோலை பொருத்தக்கூடாது. பல துறைகளிலும் விற்பனராக இருந்த அபு அலி இப்னு சீனா அவிசன்னா அவர்கள் விலங்கினங்களை ஆய்வு செய்து ஒரு தகவலை தருகிறார். கொம்பு உள்ளத எந்த உயிரினத்துக்கும் கோரைப்பல் இருக்காது என்பது அவரது ஆய்வு. எனவே எந்த விலங்குக்காவது கொம்பு இருந்தால் அதை நாம் உண்ணலாம். எவற்றுக்கு கொம்பு இல்லையோ அவற்றுக்கு மட்டும் கோரைப்பல் உள்ளதா என்று ஆய்வு செய்த பின் உண்ணலாம். புழு பூச்சி இனங்கள். புழு பூச்சி இனங்களை தடை செய்யும் விதமாக எந்த ஒரு வசனமும் குரானில் இல்லை, எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. மாறாக பூச்சி இனத்தைச் சேர்ந்த வெட்டுக்கிளியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் முன்னிலையில் சாப்பிட்டுள்ளனர். இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வெட்டுக்கிளியை சாப்பிட்டவர்களாக 6-7 யுத்தங்கள் செய்துள்ளோம். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அபு அல்ஃபார் அலி. நூல் புகாரி 5495. போரில்தானே சாப்பிட்டார்கள், சாதாரண நேரத்தில் சாப்பிடவில்லையே எனச் சிலர் கேட்கின்றனர். அவ்வாறு கேட்பவர்கள் சாதாரண நேரத்தில் இவை தடை செய்யப்பட்டவை என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை. கேடு விளைவிப்பவை. கடல்வாழ் பிராணிகளிலோ புழு பூச்சி இனத்திலோ எத்தனையோ விஷஜந்துக்கள் உள்ளன. அவற்றை சாப்பிட்டுவிட்டு மனிதன் சாக வேண்டுமா என்று சிலர் நினைக்கலாம். உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். அல் குர்ஆன் 2:195. உங்களை நீங்கள் சாகடித்துக் கொள்ளாதீர்கள். அல் குர்ஆன் 4:29. மனிதனுக்கு கேடு விளைவிப்பும் என்பது நிரூபணமானால் அவற்றை உண்ணக்கூடாது. இது உயிரினங்களுக்கு மட்டுமின்றி தாவரத்துக்கும் தானியத்துக்கும் ஏனைய உணவு வகைகளுக்கும் பொதுவானதாகும். ஒரு தாவரத்தை சாப்பிடுவது கேடு விளைவிப்பும் என்றால் அதை உண்பது ஹராம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாம்பு, பல்லி, கடல்வாழ் விஷஜந்துக்கள் ஆகியவை இந்த அளவுகோலுக்குள் அடங்கும். உயிரினங்களில் விளைக்கப்பட்டவை இவை மட்டுமே. இவை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டவையாகும். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவைகளில் சில நமக்கு அருவருப்பாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடும்பு கறியை விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் முன்னே மற்றவர்கள் அதை சாப்பிடுவதை தடுக்கவில்லை. பார்க்க புகாரி 2575. இந்த நபி வழியை அடிப்படையாக கொண்டு நமக்கு ஒரு உணவு பிடிக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கு உண்ண அனுமதியை பறித்துவிடக்கூடாது. அனுமதிக்கப்பட்டதை மட்டும் உண்டு தடை செய்யப்பட்டவைகளை விட்டும் விலகிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கியருள்வானாக.